அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சி குழந்தைக்காக சிறுவருக்கான நிகழ்ச்சி. அப்போ அவங்க தான் பார்க்கணுமானா இல்லை, இது பெரியவங்க பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க ஆசையாக இருக்கும்ல. அந்த மாதிரி மழலை பேச்சு கேட்கறதுக்காகவே யாழ் இனிது குழல் இனிது மழலை சொல் கேளாதவர், அது ரெண்டும் ரொம்ப இனிமையாக இருக்கும்னா குழந்தைடைய குரலை கேட்டிருக்க மாட்டாங்களா, அவங்க தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த குழந்தைகள் பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன ஒருத்தன் என்னென்னா, இந்த குழந்தைக்கு தமிழ் தெரியாது. தமிழ் நான் பேசுனேன்னா புரியும், பட் அவங்க வேற மொழி, இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மொழியில தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு மொழியை புரிஞ்சிக்கிட்டு அவங்க மொழியில பேசுறது அதை விட பெரிய விஷயம். அதை தான் பண்ண போறாங்க இப்போ. இந்த குழந்தைகிட்ட மீதி டீட்டெயிலாம் கேட்போம். தம்பி, உங்க பேர் என்னப்பா? கே சிவசக்தி கணேஷ். அவங்க மொழியில் நல்லா இருக்குல்ல, அந்த பேர் கேட்கவே இனிமையா இருக்குல்ல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஓகே, என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஏதோ கோவத்தில் இருக்கா போல. 5th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண சொல்ற? என்ன ஒன்று தெரிஞ்சு போச்சுடா. என்ன அப்படின்னு? எந்த ஸ்கூல்? குக் சாலை ஸ்கூல் சிபிஎஸ் குக் சாலை. ஓகே, வெரி குட். உங்களது எந்த ஊர், சொந்த ஊர்? How do I tell you? சென்னை. ஒரு வார்த்தைக்கு மேலே இப்போ சொல்லக்கூடாதுன்னு அம்மா அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எதையும் அதிகமாக பேசுறாத, அவங்க ஒரு மாதிரியான ஆள். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா? நீங்களா யாருடா? யாருடைய படம்லாம் பார்ப்பீங்க? விஜய் படம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதை தவிர எதையும் பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பேன். வேற யார் படம் பார்ப்பீங்க? தனுஷ் படம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. தனுஷ் படம். அப்புறம் அவ்வளோதான் பார்ப்பேன். அவ்வளோதான். 2 பேர் தவிர எந்த படத்துக்கு போக மாட்டியா? போவேன், கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் கொஞ்சம் போவப்பல, இப்படி கொஞ்சம் வாங்கல. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. கொஞ்சம் கொஞ்சம், ஐயோ பட்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் போவாப்பலையா. டிவியில் படம் பார்ப்பீங்களா? டிவியில் என்ன படம்லாம் பார்த்தீங்க? அதில் போகிற படத்தை பார்த்தேன். வெரி குட். இப்படி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கவே. டிவியில் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. போடுறாங்களோ அதை பார்த்தேன். டிவியில் போடுற படம்னா ஓகே. உங்களுக்கு பிடித்த நடிகருடைய ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். விஜய். தனுஷ். தங்கமாரி ஊதாரி புட்டுக்கு நான் நீ நாரி ஊப்படுத்து. ஐயோ, அவங்க மொழியில் நல்லா பண்ணா போல. இதுக்கு மேல நீ பேச டங்கு வந்து போடா உனக்கு. சூப்பரா பண்ணாருங்க. அவங்க மாநிலத்துக்கு பாட்டு அது. இன்னொரு தடவை பாடி காட்டுங்கண்ணா. தங்கமாரி ஊதாரி புட்டுக்கு நான் நீ நாரி ஊப்படுத்து தோடு மேல தோடும். ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். கோழியா ஆடா? நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி என்ன சொன்னேன்? இப்பதான் சிக்கன் பிரியாணின்னா எவ்வளவு சீக்கிரமா போய் சொல்ல வையா, எதனா குத்து தொலை அப்படின்னு கேட்டாப்பல். சரி, உனக்கு என்னென்ன காய்கறி தெரியுது செல்லம்? கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? அது நல்ல காய். காலிஃப்ளவர். அவ்வளோதான். 4 காய் தான் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலும் சரியில்லை, அம்மா அப்பாவும் சரியில்லை. குழந்தைக்கு நாங்கள் அது என்ன மொழியெல்லாம் பேசிட்டுமே, 4 காய்க்கு மேலே சொல்லலை. சரி, உனக்கு தெரிஞ்ச விலங்குகள் பேச சொல்லு. சிங்கம், கரடி, புலி, சிறுத்தை, ஆடு, பசு, மாடு. அதுதான். முடிஞ்சு போச்சா? அவங்க ஊரில் 7 விலங்கு தான் இருக்கு. நான் ஒன்றும் பண்ணவே முடியாது. சரி, ஓகே. உங்களுக்கு எதுனா பிடிக்கலன்னா உங்க மொழியில எப்படி வேணான்னு சொல்லுவீங்க? வேணாம் தான் சொல்லுவேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. இவங்க மொழியிலையும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. மொழி புரியலன்னு நினைக்காதீங்க.
அது என்னென்ன பேசினாருன்னு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். என்கிட்ட சொன்ன பதிலெலாம் உங்களுக்கு புரியாமையே இருக்குது இது வரைக்கும். புரியுற மாதிரி நான் சொல்லுவேன். சரி, சிங்கம் எப்படி கத்தும்? அது கத்த வேண்டிய இடத்துல கத்தும். ஷானைக்கு பிறந்த சோனை பாடா பானைக்கு பிறந்த பன்னி எங்க கத்தனமோ அங்க கத்தண்டா. என்ன கேட்டா இல்ல ஒரு சவுண்ட் வரும்ல சிங்கம் கத்தம் தெரியுமா? அது தெரியாதே. தெரியாதான். பூனை மியாவ் ஆண்டி மகன் தானே நீ? மியாவ் தொடர்ந்து 3 தடவை கத்து. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? மியாவ் மியாவ் மியாவ். அது விட்டுட்டு கத்துதே, கண்டினியூவா இல்ல கத்தணும். சரி, நாய் இப்படி குலைக்கும். சொல்லாமே 3 தடவை பண்ணிட்டாப்புல. இப்ப நான் பேசுறதுக்கோ அந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சு இவங்க மொழியிலயும் நாய் அப்படிதான் கத்தி இருக்கு. உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கிற ஆஸ்கல் ரொம்ப அதிக பிரச்சனை போய் இதுக்கு இவர் வேற மொழி பேசினாலும் சவுண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. சரி, உங்களுக்கு பிடிச்ச என்னது? யாருக்கு தெரியும்? இதற்காக என்னன்னு கேட்டேன். என்னதுன்னா என்னது? என்ன படம் சொல்றேன்? என்னன்னா நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா நான் உனக்கு? நான் செவனேந்தா இருக்கேன். என்னது? சரி, எந்தெந்த கலர் உனக்கு பிடிச்ச கலர்? பச்சை கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர். ஒரு 4-5 தான் வீட்டில் சொல்லி கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுவான்? இல்லை கேட்குறேன். என்னங்க கலர் தானே கேட்டீங்க? இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. பிடிச்ச கலர் தானே கேட்டீங்க? அதான் சொன்னேன். அதுக்கு மேலே எதுவும் பிடிக்காதா? மற்ற கலரில் எதனா குத்திங்கன்னா குழந்தை விசிறி போட்டுருவான். அந்த 4 கலர் தவிர எந்த கலருமே நீங்கள் தரக்கூடாது. இப்போ நீ சொன்னல அந்த 4 கலர் திருப்பி சொல்லு. பிடிச்ச கலருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ப்ளூ கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர். முதலே தான் சொன்னியா நீ? நான் ரீவைண்ட் பண்ணி போட்டு கேட்பேன். ஏன்னா ஒருத்தன் இழிச்சவன் மாட்டாட்டி வாய்க்கு 4 சொல்லிட்டான். 4 தான் இதான் பிடிக்கும். திருப்பி சொல்ல கலர் மாற்றி சொல்கிறாப்புல. இப்போ சொல்லு. பச்சை கலர், ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், ப்ளூ கலர். சரி, நீ ஒன்று இங்கிலீஷ்லேயும் ஒன்று தமிழ்லையும் சொல்லுங்க. ஒன்று தமிழில் சொல்லு, இல்லை இங்கிலீஷில் சொல்லு. தமிழில் சொல்கிறேன். பச்சை கலர். கலர் இங்கிலீஷ்ப்பா. பச்சை. நல்லா பச்சை. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. பச்சை நிறம். பச்சை நிறம், மஞ்சள் நிறம், மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம். ஏம்பா தமிழ் இப்ப தெளிவா சொல்லு. நீயே விரல விட்டு சொல்லு. பச்சை நிறம், ப்ளூ நிறம். ப்ளூவா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீலம் நிறம், மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம். ஆரஞ்சு தமிழா? அதுக்குதான் சுத்தி சுத்தி வந்தேன். ஆரஞ்சு தமிழா? தமிழ்ல என்ன ஆரஞ்சுக்கு? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஆரஞ்சு இது. என்ன கேட்டா? என்னடா இப்படிலாம் கேட்குற? ஆரஞ்சு அப்படின்னா காவி நிறம். காவி நிறம். ஓகே, வெரி குட். சரி, மாசத்துக்கு எத்தனை நாள் முடி வெட்டுற நீ? நானா? வெட்ட மாட்டேன் அவ்வளவா. வெட்டுறதே கிடையாது, அப்படியே விளைஞ்சு கிடக்கிறது தான். சரி, ஓகே. உனக்கு பிடிச்ச உணவுன்னு சொன்னல, பிரியாணி தவிர வேற என்ன? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். மிஸ்டர் என்ன ஃப்ரைட் ரைஸ்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வேற? சிக்கன் நூடுல்ஸ். வேற? அவ்வளோதான். இந்த 3 தவிரையும் எதனா சாப்பிட்டாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். பிரியாணி வீட்டில் கொடுங்க, ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க, நூடுல்ஸ் கொடுங்க. அதை தவிர எதுவும் கொடுக்கக்கூடாது. நூடுல்ஸ் இல்லை, சிக்கன் நூடுல்ஸு. வெறும் நூடுல்ஸ் கொடுத்து ஏமாத்த கிடையாது, சிக்கன் நூடுல்ஸு. ஞாபகம். சரி, ஏதாச்சும் படத்தில் டைலாக் பேசியிருப்பாங்கள்ல, ரஜினி சார், தனுஷ் சார், விஜய் சார், அஜித் சார், அதில் ஏதாவது பிடிச்ச டைலாக் சொல்லுங்கள். சிங்கத்தை கூண்டில் பார்த்துருப்பேன், ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன். காட்டில் கம்பீரமாக நடந்து பார்த்துருக்கியா? சார்
சின்னங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும் பரவாயில்லையா? ஓங்கி அடிச்சா 110 வெயிட்ரா. என்னதுன்னு போயிட்டா போடா போடான்ட்டா போல இதுல உங்களுக்கு டைலாக் புரியல உங்க மொழியில அதை நான் சொல்றேன். சூர்யா சார் படம் அவர் நம்ம பார்த்த பேசுறது அது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் அப்புறம் சொல்றேன். சரி, ஒரே ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு நிகழ்ச்சி இறுதியா ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க, கேட்டுருவோம். தெரியாது பாட்டு. ஏதாவது பாட்டு சொல்லலாம். அழுதுருவேன். ஏதாவது பாட்டு. முதல்ல தங்க மாதிரி என்ன நம்ம பேமானி கிமானி திட்டினீங்களே, அப்படி திட்டாது நல்ல பாட்டா பாடு. தி இது தளபதி பேரை கேட்டா மிசிலடி தி இது தளபதி உங்கள் நெஞ்சில் அதிபதி. அவ்வளோதான். சூப்பர்.